ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆக போகிறாருன்னு. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர்ன்றது அந்தளவுக்கு பெரிய போஸ்டிங்காக அவருக்கு படலை. கூடிய விரைவில் நம்மளுடைய பிரசிடென்ட் மாற போகிறாங்க. அதனால் டேரெக்டாக பிரசிடென்ட் ஆகலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருன்ற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா? இல்லை இதெல்லாம் ஒரு 100% வதந்தி தான். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நீ சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவோம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு சில பேர் சில பொய்யான தகவல்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்னென்னா, தான் விரும்பியதை இப்போ தான் ஆசைப்பட்டதை ஒரு நியூஸாக மாற்றி அடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி ரஜினியை கவர்னராக பார்க்க ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தருடைய கற்பனையாக தான் நான் நினைக்கிறேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு கவர்னர் பதவி வந்து ரஜினிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதுமான கௌரவமாக நான் நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி இருக்கிற இடம் இருக்குல்ல, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். 50 ஆண்டுகள் சினிமாவில் வந்து நம்பர் 1ஆகவே இருப்பதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் ரஜினிக்கு இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற அந்த ஃபேன்ஸ். அதே இது கவர்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பதவிக்கு வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லது அனைவருமே ஒரு அரசியல்வாதிகள் தான். கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு ஊதியம் மாதிரி கொடுக்குற பதவி தான் கவர்னர் பதவி. அப்படி யோசிக்கும் போது அதை விட வந்து ரஜினி இருக்கிற இடம்தான் வந்து மேலானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரஜினி வந்து கவர்னர் ஆகிறாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு படி இறங்கி வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு எண்ணம் ரஜினிக்கு இருக்கும் பட்சம் அவர் இதை கண்டிப்பாக ஏற்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவமான பதவியாக ஒரு பக்கம் தோன்றினாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒன்றிய அரசினுடைய உத்தரவுகளை இங்கே நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஏஜெண்டு தான் அது. அதில் ரஜினிக்கு என்ன பெருமை இருந்துற போகுது? அதனால் எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கவர்னர் குறித்து என்னவெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே அது பிரசிடெண்ட்டுக்கும் அது வந்து மேட்ச் ஆகும். நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் நம் சட்டப்படி. ஆனால் அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். ரஜினி வந்து அப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பதற்கு விரும்ப மாட்டார்